சீமான் இஸ் அ பிஸ்னஸ்மேன். அரசியல் வந்து ஒரு சேவை. அந்த சேவையாக யாரும் நினைக்கிறல. அரசியல் வந்து நான் எவ்வளோ கொள்ள அடிக்க முடியும், நான் இப்போ 100 கோடி போட்டால் 10,000 கோடி சம்பாதிக்க முடியுமா தான் இவங்களோட குறிக்கோள். ஓகே, அப்போ வந்து சீமானெல்லாம் யாருமே விலைக்கு வாங்கலாம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக விஜயை புகழ்ந்தான். விஜய் அவனை நிராகரித்த உடனே இப்போ வந்து எதிர்க்கிறான். அப்போ வந்துட்டு நீ வந்து ஒரு பச்சோந்தி. சீமான் இந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் எல்லாம் பச்சோந்திங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு புரோக்கர்ஸ். சீமான் எல்லாம் சீக்கிரமாக அழிஞ்சு போயிடுவாங்க. வெகு சூன் இவங்களாம் அழியணும். அப்போ தான் நாடுக்கு நல்லது. இல்லாட்டி இவங்களாம் நாட்டுக்கு ஒரு கேடு. நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் என்ன பார்க்கணுன்னா, நாட் தட் ஸ்டாலினுக்கு வந்து இட்ஸ் அ பாசிட்டிவ் ஓட். இட்ஸ் த நெகட்டிவ் ஓட் ஆஃப் பிஜேபி அண்ட் அதிமுகவோட ஊழல் ஆட்சியோட நெகட்டிவ் ஓட் தான் உங்களுக்கு விழுந்துருக்குது. ஆக இவங்களுக்கு என்ன இப்போ தென்ன வெட்டினா, அவங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்கிறதால எல்லாம் ஆப்போசிஷன் பார்ட்டி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இவங்க டிஎம்கே நினச்சிக்க வேணாம், இவங்களே ஜெயிச்சிருவாங்க சொல்லி. கடவுள் லாஸ்ட் மினிட்ல இப்போ ஆப் யாருமே எதிர்பார்க்கல. 2014 13 ஆப் ஜெயிச்சு வந்தப்போ யாரும் எதிர்பார்க்கல. மக்கள் மத்தியில் வந்து எரிச்சல் இருக்குது. மக்கள் மத்தியில் வந்து எந்த கட்சியும் உருப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் இருக்குது. பட் அவங்களோட கொஷின் எல்லாம் அடுத்து வரதவன் எவ்வளோ யோகியமானதுன்னு அந்த கேள்வி கேட்கலாம். அது நியாயமான ஒரு கேள்வி. அதுக்கும் ஒரு பதில் வரலாம். காலம் பதில் சொல்லும். நான் எப்பவும் சொல்லுவேன், காலம் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து தொடர்ந்து விஜய் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலாக அவங்களோட மோட்டோ எப்படி இருக்கணும்னா, ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணுறதா இருக்கணும். அப்போ தான் ஓட்டு வரும். பேசிக்கான ஒரு இது. பட் சமீபத்தில் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஎம்கே மொத்தமாக சீமான் அவர்களை விலக்கி வாங்கிட்டு எப்படி விஜயகாந்த் அவர்களை எதிர்க்கிறதுக்கு வடிவேலை பயன்படுத்தினாங்க அந்த காலகட்டத்தில். அந்த மாதிரி இவரை இறக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர்ட்ட பேசியிருக்காங்களாம், யாருமே வரலையாம் இந்த போட்டிக்கு. விஜய் கூட எதிர்த்துட்டு கமல் கிட்டே பேசியிருக்கா சொல்கிறாங்க. கமல் எனக்கு எம்பி போதும் அப்படின்னு. அவ சுயநலவாதி. கமல் வந்து தன்னோட காரியம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிக்கும் போது 100 ரூபாய் ஊழல், அந்த 100 ரூபாய் ஊழல் எவ்வளோ காலத்தில் முடிஞ்சிருச்சு. இப்போல்லாம் லட்சம் கோடி தான் ஊழல். அப்போ அதே தெரியாத ஒரு நபர் நீங்களாம் பொது வாழ்க்கைக்கு வரதே தவறு. சீமான் இஸ் அ பிஸ்னஸ்மேன். நான் வந்து ஒரு அரசியல் பிஸ்னஸ். நான் தான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு அரசியல் இஸ் பிஸ்னஸ். அரசியல் வந்து ஒரு சேவை. அந்த சேவையாக யாரும் நினைக்கிறல. அரசியல் வந்து நான் எவ்வளோ கொள்ள அடிக்க முடியும், நான் இப்போ 100 கோடி போட்டால் 10,000 கோடி சம்பாதிக்க முடியுமா தான் இவங்களோட குறிக்கோள். ஓகே, அப்போ வந்து சீமானெல்லாம் யாருமே விலைக்கு வாங்கலாம். அவங்களுக்கெல்லாம் என்ன குறிக்கோள், என்ன இது இருக்குது, என்ன சொல்கிறது, ஒரு பிரின்சிபல்ஸ் லைஃப்பில் ஒரு இது இருக்கணும். இப்படி தான் நான் வாழணும், இப்படி தான் நான் செய்யணும், இப்படி தான் இதுதான் அந்த இதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக விஜயை புகழ்ந்தான். விஜய் அவனை நிராகரித்த உடனே இப்போ வந்து எதிர்க்கிறான். அப்போ வந்துட்டு நீ வந்து ஒரு என்ன பச்சோந்தி. சீமான் இந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் எல்லாம் பச்சோந்திங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு புரோக்கர்ஸ். இப்போ நீங்கள் பாருங்கள், நிறைய சேனல்ஸே எதுக்கு நம்ம அவங்கள போகணும். இப்போ சேனல்ஸே நிறைய பேர், ஒரு சிலர் திராவிடா, ஒரு சிலர் சங்கி, ஒரு சிலர் இப்போ நான்லாம் வந்துட்டு எதுவுமே இல்லை, நாங்கள் வந்து இங்கே தப்பானாலும் தப்பு இது தப்புன்னு அகையில் நம்ம வந்துட்டு இன்னும் அடி வாங்குகிறோம், ஜாஸ்தி அடி. அது வந்து அதுக்கிட்ட தான் நம்ம எல்லாத்துக்கிட்ட அடி வாங்கிட்டுருக்கோம். அப்போ வந்து இவங்களுக்கு பர்சனலாக என்ன கோட்பாடு இருக்குதுன்னா கிடையாது. ஓகே, நம்மளுக்கே ஒரு வரம்பு இருக்கணும். இது தவறுனா அது தவறுன்னு எடுத்து பேசணும் தைரியமாக. அதுவும் இல்லை. அகையில் இது வந்துட்டு என்ன சொல்கிறது, சீமான் எல்லாம் சீக்கிரமாக அழிஞ்சு போயிடுவாங்க. வெகு சூன் இவங்களாம் அழியணும். அப்போ தான் நாடுக்கு நல்லது. இல்லாட்டி இவங்களாம் நாட்டுக்கு ஒரு கேடு. இப்போ அந்த அங்கிள் சம்மந்தமாக விஜய் சொன்னதுக்கு திமுகவில் வந்து தரைக்குறைவாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் காலங்காலமாக திமுகவோட பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தானே வந்திருக்கோம். அது கரெக்டாக அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுதலை. ஏன்னா கலைஞர் காலத்துலேருந்து பெண்களையோ இல்லை யாராவது அட்டாக் பண்ணாலே பெண்களை தரைக்குறைவாக பேசி ஆபாசமாக தான் அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் இதை எப்படி பார்க்குறதுன்னு தான் வந்து தோணுது. இன்னும் அது நிற்கலை. இன்னும் அந்த ஃபேமிலி அப்யூஸ்ன்றது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. யார் அவங்கள கேள்வி கேட்டாலும் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. டிஎம்கே என்ன தென்னாவட்டு சொல்கிறேன் பாருங்க. அவங்களுக்கு வந்து ஜெயலலிதா என்ற ஒரு ஆத்மா அந்த மாதிரி இல்லை இப்போ. ஆனால் அதை வச்சு அவங்க வந்து 2019 பார்லிமெண்ட்டில்
கிளியர் மெஜாரிட்டி எடுத்துட்டாங்க. ரெண்டாவது 2021 அசம்பிளியில் மெஜாரிட்டி வந்துட்டாங்க. மறுபடியும் 2024 பார்லிமெண்ட்டில் இவங்க வாஷ் அவுட் ஆகிட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் என்ன பார்க்கணுன்னா, நாட் தட் ஸ்டாலினுக்கு வந்து இட்ஸ் அ பாசிட்டிவ் ஓட், இட்ஸ் த நெகட்டிவ் ஓட் ஆஃப் பிஜேபி அண்ட் அதிமுகவோட ஊழல் ஆட்சியோட நெகட்டிவ் ஓட் தான் உங்களுக்கு விழுந்துருக்குது. ஆக இவங்களுக்கு என்ன இப்போ தென்னவெட்டினா, அவங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்கிறதால எல்லா ஆப்போசிஷன் பார்ட்டி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஆகையால அவங்களுக்கு ஒரு இதில் என்ன இருக்கிறாங்க, எல்லாமே நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் சம் சேனல்ஸு இட்ஸ் எ க்ளீன் ஸ்வீப், இது ஸ்டாலினுக்கு யாருமே எதிர்ப்புக்கு இல்லை இதுதான் வருது இல்லையா. அப்போ வந்து இதை எப்படி நான் இந்த ட்ரெண்ட் இப்போ போகிறதுன்னா, 2024 ஜான்வரியில் பிஜேபி இப்படி தான் தெனாவட்டா பேசுச்சு. தட் இஸ் ஈவன் ஃப்ரம் 2019 to 24 மட்டும் பிஜேபிக்கு அங்கே சென்டரில் ஸ்ட்ராங்கான ஒப்போசிஷன் கிடையாது. ஏன்னா ஒப்போசிஷன் பார்ட்டிஸ் கூட சண்டைகின்ற இது வந்து ஈவன் பிஜேபி அதை க்ரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு தென்னாவெட்டு 22 ஜான்வரி ராமர் கோயில் திறந்த உடனே எல்லா ஊடகங்களும் இட்ஸ் அ க்ளீன் ஸ்வீப், இட்ஸ் அ டிசைடட் ஃப்ரான்ச்சைஸ் வந்துட்டு பிஜேபி 400 சீட்டு ஜெயிக்குது. அன்றைக்கும் நான் சொன்னேன் அவங்க 100 சீட் ஜெயிக்க மாட்டாங்க. அந்த 240ல் 140 போகஸ் சீட், மற்றவங்கள 79 சொல்கிறாங்க. என் கணக்குப்படி 140 சீட்டு ஏமாற்றி வந்த சீட்டு. ஓகே, அப்போ அவங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடச்சிதா? கிடைக்கல. ஏன்னா அவங்களுக்கு பணபலம் இருக்குது, இந்த மிரட்டல், தட் இஸ் ஏன்னா எல்லாருமே ஊழலை வச்சு மிரட்டுறாங்க. ஓகே, அப்போ வந்து அதுதான் பலவீனம். அதை வச்சு தான் இப்போ ஈவன் திமுகவையும் மாற்றுறாங்க. திமுகவுக்கு என்னென்னா சாதகமாக போகுது. இங்கே தமிழ்நாட்டிலையும் ஆப்போசிஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை. இது வந்து இபிஎஸோட பெரிய தப்பு. இபிஎஸ் வந்து அந்த திமிர் ஆணவத்தை கொஞ்சம் இறக்கிட்டு தட் இஸ் ஒரு மனுஷனுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு அகம்பாவம் இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ வந்து அந்த அகம்பாவத்தை இறக்கிட்டு எல்லாத்தோடையும் அனுசரித்து போனால் ஒரு சான்ஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கடவுள் மேபி தே வில் பி சர்ப்ரைஸ். தட் இஸ் இவங்க டிஎம்கே நினச்சிக்க வேணாம் இவங்களே ஜெயிச்சிருவாங்க சொல்லி. கடவுள் லாஸ்ட் மினிட்ல இப்போ யாருமே எதிர்பார்க்கல. 2014 13 ஜெயிச்சு வந்தப்போ யாரும் எதிர்பார்க்கல. மக்கள் மத்தியில் வந்து எரிச்சல் இருக்குது. மக்கள் மத்தியில் வந்து எந்த கட்சியும் உருப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் இருக்குது. பட் அவங்களோட கொஷின் எல்லாம் அடுத்து வரதவன் எவ்வளோ யோகியமானதுன்னு அந்த கேள்வி கேட்குறான். அது நியாயமான ஒரு கேள்வி. அதுக்கும் ஒரு பதில் வரலாம். காலம் பதில் சொல்லும். நான் எப்பவும் சொல்லுவேன், காலம் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும்.